students, welcome to Sebosa Software Services. நாம odesk.comல எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஓடெஸ்கில் உங்கள் ப்ரொஃபைல். அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரொஃபைல்னால் என்ன, ப்ரொஃபைல் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் இங்கே உங்கள் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்? சப்போஸ் உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் எடிட் பண்ண விரும்பினா என்ன பண்ணுறது? சப்போஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்துருப்பீங்க, அந்த விஷயத்தை மாற்றணும், அல்லது புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் odesk.com அக்கௌண்ட்குள்ளே லாகின் ஆன பிறகு உங்கள் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்கள் ஹோம் பேஜில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். ரைட் சைடில் உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். இங்கே வந்து சர்ச் ஃபார் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் கொடுத்த A to Z விஷயங்கள் இங்கே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கும். அதாவது உங்கள் டைட்டில், உங்கள் ஃபோட்டோ, உங்கள் மெயில் ஐடி, உங்கள் அவர்லி ரேட், உங்கள் ஓடெஸ்க் ரெடினஸ் டெஸ்ட் ஆமாவா இல்லையா அப்படிங்கிறது, உங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்னஸ் பர்சன்டேஜ், ஜாப் அப்ளிகேஷன் கோட்டா. இந்த ஜாப் அப்ளிகேஷன் கோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வீக்குக்கு நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ ஜாப்ஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உங்கள் ஜாப் அப்ளிகேஷன் கோட்டா. ஒரு வீக்குக்கு நீங்கள் எவ்வளோ ஜாப்ஸ் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உங்கள் ஜாப் அப்ளிகேஷன் கோட்டா. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் உங்கள் ப்ரொஃபைல் ஆக்சஸ் பப்ளிக், உங்கள் டிஸ்பிளே நேம் ஃபுல் நேம், அதாவது உங்கள் ஃபுல் நேம் டிஸ்பிளே ஆகும். உங்கள் டைட்டில், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபைல் ரெடி பண்ணும்போது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் எடிட் பண்ணலாம். ஸோ நான் 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்கேன். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 4ன்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் இங்கே எடிட்னு கொடுத்து எதை வேணால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே போல் உங்கள் ஓவர்வியூ, இந்த ரெஸ்பான்சிவ்னஸ்ன்னு இருக்குது, இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். உங்கள் வீடியோ, என்னென்ன கேட்டகரிஸ், டேட்டா என்ட்ரி, பர்சனல் அசிஸ்டன்ட், வெப் ரிசர்ச், இந்த மாதிரி என்னென்ன கேட்டகரிஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கோமோ அந்த கேட்டகரிஸ் எல்லாம் இங்கே லோட் ஆகும். நீங்கள் சப்போஸ் ஆல்ரெடி இருக்கிற கேட்டகரியை எடிட் பண்ணணும் அல்லது புது கேட்டகரியை ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட் கூட நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட், லிங்க்டின் அக்கௌண்ட், இந்த கிட்டப் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு இதை பண்ண வேண்டாம். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் சும்மா வந்து ஒரு சில பேர் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்காது, இல்லை கொஞ்சம் வந்து சப்போஸ் உங்கள் ப்ரொஃபைல் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கூட உங்கள் ஒரு வேளை உங்கள் ஜாப் உங்களுடைய வேலை கிடைக்கிற சான்சஸை கம்மி பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையோ இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட்டையோ இல்லை லிங்க்டின் அக்கௌண்ட்டையோ உங்கள் ஓடெஸ்க் ப்ரொஃபைல் கூட ஆட் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பார்த்தா அல்லது ட்விட்டர் அக்கௌண்ட்டை பார்த்தா அல்லது லிங்க்டின் அக்கௌண்ட்டை பார்த்தா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அப்போ ஆட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது? இப்போ நான் டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத மட்டும் ஸ்கில்லை ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் கொடுத்து நீங்கள் எத்தனை ஸ்கில் வேணால் ஆட் பண்ண முடியும். அதே போல் நான் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். எங்கே ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ண விரும்பினா, இன்னும் ஆட் பண்ண விரும்பினா ஆட் கொடுத்து வேறு கம்பெனிஸ் கூட நீங்கள் ஆட் பண்ண முடியும். எஜுகேஷன், சப்போஸ் நான் இங்கே வந்து என்னோடய ஸ்கூலிங்ஸும் ப்ளஸ் நான் எங்கே யூஜி முடித்தேன் அப்படிங்கிறத மட்டும் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் நிறைய ஆட் பண்ண விரும்பினா, அதாவது உங்கள் பிஜி அல்லது உங்கள் பிஹெச்டி இதெல்லாம் ஆட் பண்ண விரும்பினா ஆட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணலாம்.
போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஆட் பண்ண விரும்பினா, அல்லது நீங்கள் 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ ஓடெஸ்கில் நீங்கள் மெம்பரான பிறகு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன், அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஆட் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். சர்டிஃபிகேஷன்ஸ் மறுபடியும் நீங்கள் ஏதாவது முடிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே ஆட் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் மறுபடியும் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அதே போல் நான் இங்கே அதர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் இல்லை இன்னும் வேறு ஏதாவது தெரியும் அப்படின்னா நீங்கள் ஆட் கொடுத்து அதர் எக்ஸ்பீரியன்ஸஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் உங்கள் கம்ப்ளீட் ப்ரொஃபைல். நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணும்போது கொடுத்த எல்லா விஷயங்களும் இங்கே வரும். இதில் நீங்கள் என்ன வேணால் ரிமூவ் பண்ண முடியும், அல்லது ஆட் பண்ண முடியும், அல்லது சேஞ்ச் பண்ண முடியும். எதுவாக இருந்தாலும் இந்த ஃபைன் ஒர்க்கு கீழே இருக்கிற இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோவையும் நீங்கள் எடிட் பண்ணணும் அல்லது டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும். உங்கள் ப்ரொஃபைல் இது தான். ஸோ உங்கள் ப்ரொஃபைலை எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.